நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலவேளையிலே நான் தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைய நாளுக்குரிய வார்த்தை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இன்றைக்கு வேதம் நமக்கு அறிவுறுத்துகிற காரியம், கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும், அதை நீ அறிய வேண்டும் என்று விளக்கமாக அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. எப்படி எனில் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு அது 2வது வசனம் ஆரம்பிக்கிறது. மனுஷர்கள் எப்படிப்பட்ட குணம் உடையவர்களாகவும் எப்படிப்பட்ட அவர்களுடைய காரியங்கள் இருக்கும் என்பதை குறித்தும் 5 வசனங்களிலே, மீதி உள்ள 4 வசனங்களிலே அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நாம் பரிசுத்த தேவனோடு சஞ்சரிக்கிற காலங்களாக இனி வரும் காலங்கள், வருடங்களின் கடைசியை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களையும் நாம் இந்த நாளிலே பூமியிலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, களிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இன்னும் கொஞ்ச காலத்தாம் தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். தேவன் வருகையிலே ஒரு அருமையான காரியங்களை சந்திக்க போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. தொற்று நோய்களும், பல பேரழிவுகளும், போராட்டங்களும், போர்களும், வறுமையும், வியாதிகளும், இன்னும் சமாதான குறைச்சல் உள்ள அத்தனை காரியங்களும் மோசமாய் கொண்டிருக்கு. நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம் தேவனாய் கர்த்தர் நமக்கு சொன்னபடியாக மத்தேயு புஸ்தகம் 24 அதிகாரம் 35 வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. மத்தேயு புஸ்தகம் 24 அதிகாரத்தில் அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கிறீர், சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இப்படி வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனை உங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அந்த வசனங்கள் முழுவதுமாக துவக்கம் முதல் முடிவு வரைக்குமாக யுத்தங்களும் தங்களை செய்திகளை கேட்பீர்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், பஞ்சம், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், அப்படி என்று நிறைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கு 13:11 சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கல, இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் நற்குணத்தை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வசனத்தின் மீது வாஞ்சியாய் இருங்கள் என்று 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது. ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். மார்க் 13:33. செல்லும் இடமெல்லாம் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுங்கள் என்று சொல்லி 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது. பரலோக சிந்தையை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6:19 சொல்லுகிறது. திருப்தியுள்ள வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6 வசனங்கள் சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 படியாக இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் நாம் ஒவ்வொரு நாளும்
காலத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அந்த கொடிய காலத்திலிருந்து மீட்டு நம்மை தப்பித்து கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும். கர்த்தர் தம்முடைய சிறைகளினால் நம்மை மூடுவார், நம்முடைய குடும்பத்தை மூடுவார், நம்முடைய வேலையை மூடுவார், நம்முடைய வருமானங்களை மூடிக்கொள்வார். தேவனாய் கர்த்தர் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொன்ன சங்கீதத்தின் 1:91 தேவனாய் கர்த்தர் இந்த நாளை நமக்கு பாதுகாப்பாய் நடத்தி செல்ல நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.